தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள திருநெல்மலை பெரிய ஏரி கிட்டத்தட்ட 190 ஏக்கர் அது வந்து பரப்பு. இன்னைக்கு அந்த அவுட்டர் ரிங் ரோட்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஏரியினுடைய அளவு 100 ஏக்கருக்குள்ள ஆயிப்போச்சு. இது வந்து நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுடைய கோரிக்கை ஏற்று இதை சுத்தப்படுத்தி, ஆழப்படுத்தி, கரைகள் அமைத்து, அதை வெளியே இருக்கிற கழிவு நீர்லாம் உள்ளே வராமல் தடுத்து சுத்தமான தண்ணீர் தேங்குவதற்காக இன்னைக்கு நம்முடைய அரசின் மூலமாக 5 கோடியே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாத இஎஃப்ஐ நிதியிலிருந்து 2 கோடியே 5 லட்சம் ரூபாய், அது இல்லாத மெப்ஸ்ல இருக்கிற நிறுவனங்கள்லாம் சேர்ந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து ஒரு 6 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 13 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த ஏரி சீரமைக்கப்பட இருக்கிறது. இது சீரமைச்சிட்டாங்கன்னா உள்ளபடியே ஒரு பெரிய விவகாரம். ரொம்ப நாளா வந்து கழிவு நீர்லாம் தேங்கி உள்ள வந்து இந்த ஆகாய தாமரைகள்லாம் இருந்து, அது இடையில கூட இந்த மீன்லாம் கூட இறந்து போச்சு, உங்களுக்கு தெரியும். அது ஒரு பத்திரிகை செய்தியா பெரிய இஷ்யூ ஆச்சு. இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய ஆணையர் எல்லாம் ஒருங்கிணைந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணி இந்த ஏரியை சுத்தப்படுத்தி பிரமாதமாக்கி பொதுமக்களுக்கு வாக்கிங்லாம் போற அளவுக்கு பயன்பட வேண்டும் என்ற நல்ல முயற்சியில இன்றைக்கு இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது வந்து இந்த பணியை வந்து WRD தான் செய்ய போறாங்க, அவங்க தான் செய்ய போறாங்க. அதை வேகப்படுத்தி மழைக்கு முன்பாக ஒரு 2 மாத காலத்திற்குள்ளாக இந்த பணியை முடித்திட வேண்டும் என்று துறை சார்ந்த ஈக்கெல்லாம் நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். அதை வேகப்படுத்தி இந்த ஏரியை இந்த பகுதியிலே ஒரு அழகான ஏரியாக இதை அமைத்து தர வேண்டிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஏரியை வந்து மேலே கரைக்கு மேலே பலப்படுத்தி அதோட நடைபாதைகள் வந்து அதை விளையாட்டு இது அதை பற்றி இல்லை சுற்றி வாக்கிங் போகிற மாதிரி ஃபண்டு அமைச்சு லைட்லாம் போட்டு உள்ள ஆழப்படுத்தி அங்கெங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அதாவது பெரியவங்களாம் உட்கார்ற மாதிரி, பொழுதுபோக்குறதுக்கு உட்கார்ற மாதிரிலாம் பண்ணி ரொம்ப அழகா ஏரி எப்படி அழகுப்படுத்துமோ அது மாதிரி பண்ணி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை ஏரிகள் இருக்கு? அதுல எத்தனை ஏரிகள் வந்து 528 ஏரி இருக்குது. இதுல வந்து இப்போ வந்து கூடாஞ்சேரி ஏரியை நம்ம பண்ணி சுத்தம் பண்ணியிருக்கிறோம். நன்மங்கலம் ஏரி சரி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், தாம்பரம் பயிரெல்லாம் அதே மாதிரி கீழ்கட்டில் ரெடி பண்ணி இந்த நம்ம ஆதம்பாக ஏரி இப்போ நாங்கள் சரி பண்ண போறோம் என் தொகுதியில. அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற சித்தேரியை சரி பண்ணியிருக்கிறோம், நீங்க பார்த்துருக்கீங்க. படிப்படியா வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த குளவா ஏரி இருக்குல்ல செங்கல்பட்டுல, அது பயிருக்கே தண்ணி போகாது. அது இது 1 ஏக்கர் கூட போறது கிடையாது. ரொம்ப நாளா அந்த இருக்கிற கழிவு நீர்லாம் அங்கதான் தேங்கி இருக்குது. அந்த கம்ப்ளீட்டா எடுத்து போட்டுட்டு சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி இந்த ஏரி மாதிரியே பண்ணி இந்த சென்னைக்கு குடிநீர் ஆதாரத்தை கொண்டு வர